Hello students, welcome to Tutora. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 12th chemistry chapter 11ல page number 138ல இருக்க reactions involving anisole செகண்ட் ரோமன் லெட்டர், அதாவது நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல்னா என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ இதுவுமே இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஹாலோஜனேஷன் ஆஃப் அனிசோல். இது நீங்க அதை பார்க்கலைன்னா அதோட இந்த வீடியோவோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியரா புரியும். இல்லை நீங்க நைட்ரேஷன் மட்டும் தான் பார்க்கணும்னாலும் நோ ப்ராப்ளம், இதை மட்டும் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நைட்ரேஷன் ஆஃப் அனிசோல் நான் அதே மாதிரி உங்களுக்கு கீவேர்டை அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன். அனிசோல். Anisole reacts with H2SO4 by HNO3 to form para-nitroanisole and ortho-nitroanisole. அந்த வீடியோல சொன்ன மாதிரியே தான் இதுக்குமே நீங்க பாராக்கு பி போட்டாலும் ஓகே, ஆர்த்தோக்கு ஓ மட்டும் போட்டுட்டீங்கனாலும் ஓகே தான். ஸோ பார்ப்போம் அனிசோல்னா என்ன காம்பவுண்ட். நான் அந்த வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்ன காம்பவுண்ட் அப்படின்னா பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்கோட மேல இருக்க பேரா பொசிஷன்ல OCH3 அப்படின்ற காம்பவுண்ட் இதுவா இருந்துச்சுன்னா இதோட பேர் தான் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அனிசோல். ஸோ இதை நம்ம எதோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை H2SO4 by HNO3ன்ற காம்பவுண்டோட ரியாக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதை இங்க கூட எழுதியிருக்கேன். H2SO4 by HNO3. இந்த ரெண்டோட ரியாக்ட் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா H2SO4ன்றது வெறும் கேட்டலிஸ்ட் தான். ஆனா இந்த HNO3ன்றது நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இந்த நைட்ரேட்டிங் ஏஜென்ட் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல NO2 அப்படின்ற குரூப் போய் சப்ஸ்டியூட் ஆகும். அதுதான் இதோட வேலையே. ஸோ நம்ம இங்க எழுதியிருக்கோம்ல அனிசோல், அதையே நம்ம காப்பி பண்ணி ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கடுத்து இங்கே ஒன்று பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இதுதானே போய் அந்த இடத்துல இது ஃபார்ம் ஆகும். அது நான் போன வீடியோலயே உங்களுக்கு பேரா மெத்தா ஆர்த்தோனா என்னன்றது கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது பேரா பொசிஷன்லையும் செகண்ட் இது ஆர்த்தோ பொசிஷன்லையும் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு இந்த பேரா ஆர்த்தோ மெட்டான்றது கிளியரா புரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்க ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரியும். ஸோ இது பேரா பொசிஷன்ல இது ஃபார்ம் ஆயிருக்கனால இதோட நேம் பேரா நைட்ரோ. மேல இருக்க காம்பவுண்டோட பேர் அனிசோல், பேரா நைட்ரோ அனிசோல். அதே மாதிரி இதோட பேரு மெட்டால இது பண்ணிருக்கனால ஆர்த்தோல இது பண்ணிருக்கனால ஆர்த்தோ நைட்ரோ அனிசோல். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.